ஆமாம், நல்ல வேலையான ஒரு கலைஞர் இருந்தார். நல்ல வேலையாக கலைஞர் இருந்தார். எப்படிப்பட்ட கலைஞர்? பெரியாரையும் அண்ணாவையும் முழுமையாக உள்வாங்கின கலைஞர். பெரியாரையும் அண்ணாவையும் முழுமையாக உள்வாங்கி அந்த காலத்திலே பெரும் பணக்காரனா சம்பாதித்த ஒரு அவரோட சொந்த திறமையினால கதை வசனங்கள் எழுதி அதன் மூலம் பல பெரிய தொகையை சம்பாதித்து நல்ல வாழ்க்கையை அவர் பாட்டு சாதாரணமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இல்லாமல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் பெரியார்னால, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் அண்ணானால, இவர்கள் 2 பேரும் அவர்கள் மேல உண்டாக்கிய அந்த தாக்கத்தினால அவர் பொதுவாகவே மக்களிடமிருந்து கிளம்பிய ஒரு மாபெரும் தலைவனாக மக்களோட போராட்டங்களை பார்த்து, ஒடுக்கப்பட்டவர்களின் அந்த பிரச்சனைகளை பார்த்து, எளிய எளிய மக்களின் அந்த பிரச்சனைகளை பார்த்து அதனால் பாதிக்கப்பட்டு அவரோட எழுத்துலையும் சரி அவரோட பேச்சிலும் சரி அதன் வெளிப்பாடு ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் உள்வாங்கி என்னைக்கோ எழுதின பராசக்தியில நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி சொல்லி அடிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே செய்து காமிச்சு ஒரு மிகப்பெரிய தலைவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கலைஞர்கிட்ட வேலை செய்யற ஒரு தொண்டை எப்படி இருப்பான்? அவர் பார்த்தாலும் இருப்பான். நானும் அப்படிதான் இருக்கணும்பாங்க. எனக்கு தலைவர் இருந்தா என்ன பண்ணுவாரு? கலைஞர் இருந்தா, கலைஞர் மன்னார்குடியோட எம்எல்ஏ இருந்தா என்ன பண்ணுவார்? அதுதான் இன்னைக்கு ராஜா செய்யறான். அவ்வளவுதான்.